அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பினாலே எங்களை எல்லாரையும் நிரப்புங்க. உங்கள் அன்பு எங்களை மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அருமையானவர்களே, தேவன் மனுஷன் மேலே எவ்வளவாக அன்பாக இருக்கிறார். நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வி இன்னைக்கு இருக்குது. தேவன் கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரா? நம்ம வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகளை பார்க்கும்போது கடவுள் என்னை வெறுத்துட்டார், அவர் என் மேலே அன்பு இல்லாமல் இருக்கிறார், அவர் சிலருக்கு நன்மை செய்கிறாரு, எனக்கு செய்யலை, நான் எத்தனையோ அழுகிறேன், எத்தனையோ புலம்புகிறேன், ஆனால் ஏன் மேலே அன்பு வச்சுருந்தாருன்னா ஏன் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காமல் இருக்கார்? இது ஒரு கேள்வி. அல்லது என் பிரச்சனையிலிருந்து ஏன் எனக்கு விடுதலை இல்லை? நான் மட்டும் ஏன் இப்படி பிறந்திருக்கிறேன்? மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் எவ்வளோ கஷ்டம் அனுபவி? இந்த மாதிரி கேள்விகள் மனதில் கடவுள் அன்பாக இருக்கிறாரா அப்படிங்கிறத குறித்து நமக்குள்ள பல கேள்விகளை எழுப்போம். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாரும் மேலும் மிகுந்த அன்பாக இருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனால அந்த அன்பின் நிமித்தம் நம்முடைய நோயை சுகமாக்கினார், அல்லது நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தந்தார். அது அடிப்படையில் நம்ம தேவனுடைய அன்பை அளக்கக்கூடாது. தேவன் தம்முடைய அன்பை நம்ம மேலே வச்சதற்கு ஒரு அடையாளம் என்னென்னா, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்ம மேலே வச்ச அன்பை காண்பிக்கிறதுக்கு அவர் செஞ்ச காரியம் என்னென்னா, பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்த மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். அதுதான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 நம்ம படிக்கிறோம். அப்போ கடவுள் நம்ம மேலே வச்ச அன்பை அவர் சிலுவையில் மரித்ததன் மூலமாகவும்
அந்த மரணத்தின் மூலம் பாவத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற விடுதலையின் மூலமாகவும் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த பூமியில் அவர் எல்லாரையுமே நேசிக்கிறார். நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கும்போது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் நின்று அதன் ராஜாவாகிய பார்வோன் கை நின்று உங்களை மீட்டு கொண்டார். அப்போ இங்கேயும் அதைத்தான் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க, ஆனால் கடவுள் அவங்க மேலே அன்பு வச்சதுனால அவங்கள மீட்டார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். ஒருவேளை உங்களுக்கு வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒரு பக்கம் எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட, மறுபுறத்தில் தேவன் தன்னுடைய அன்பை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார்னா, தோத்திரம், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு அப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார். உலக தேவைகளை யாராயிலும் ஒரு மனுஷனை கொண்டு கூட சந்திக்க முடியும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு இந்த பூமியில் யாருக்கும் அதிகாரமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. அந்த பாவத்தின் பலனாகிய நரகத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நம்மளை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறது தான். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய நோயை குணமாக்க மாட்டாரா? நான் வாழ்நாள் ஃபுல்லாக நோயாக தான் இருக்கணுமா? அப்படி இல்லை. இந்த பூமியிலையும் நீங்கள் சுகமாக, சௌக்கியமாக, ஆசீர்வாதமாகவும் இருக்க அவர் விரும்புகிறார். கட்டாயம் இன்னைக்கு இல்லாட்டாலும் நீங்கள் ஒரு நாள் தேவனுடைய சுகத்தை அனுபவிப்பீங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். நீங்கள் கேட்கிற ஜபங்களுக்கு கட்டாயம் ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். மனம் சோர்ந்து போகாமல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசியுங்க. உங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கும், நித்திய வாழ்வும் கிடைக்கும். இந்த பூமியில் நன்மைகளையும் நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு உதவி செய்வார். நல்ல பிதாவே, உங்கள் அன்பின் நிமித்தம் எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இந்த பூமியில் நாங்கள் உங்களால் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.